Hello Pyro Squad, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So welcome to my vlog. So இந்த vlog என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா என்னோட birthday. நான் வந்து டிவி கீழ சேர்ந்து சேவை செய்வேன் சேவை. The next day. அப்படியே நான் அநியாயமா ட்ரெயின்ல கூட்டி வந்து சித்திரவதை பண்ணி. அதுல இருக்க ஒரு போட் தான் நம்மளுது. நம்மள்டா? ஆமா. You are going to stay there? What? ஆமா. அப்ப இங்க தான் ஃப்ரெஷ் அப் ஆக போறோமா? ஃபுல் டே இங்க தான். நாளைக்கு வரைக்கும். நான் ஃபோன் கீழ போட்டுறேன் பயமா இருக்கு. நான் எதுக்கு வந்து ஃபோன் இதுக்கு மேல ஷட் பண்ணிக்கிறேன். ஃபோன் ஆஃப் பண்ணிட்டுமா? வாவ்! பாத்துட்டு நான் வந்து கொசு கடிக்குது இப்படி இப்படி பண்ணிட்டு டான்ஸ் ஹலோ ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் டே 2. நாங்கள் வந்து போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நேராக வந்துட்டு இதை லேண்ட் பண்ண போகிறாங்க. லேண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து செக் அவுட் பண்ணணும். இங்கே என்ன பிரச்சனைனா ஐயோ எறும்பு கடிக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா வந்து ஓவர் சார்ஜ். இந்த அயன் பாக்ஸ், ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர் கூட பரவாயில்ல, ஹேர் ட்ரையர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆ ஸ்கூலுக்கு போகிறாங்களா? ஸ்கூலுக்கு போட்டில் போவாங்களா? ஜாலியாக இருக்கும். இருங்க, ஸ்கூல் போட் அங்கே ஒரு போட் தெரியுதுல்ல, அது வந்து ஸ்கூல் போட்டு. ஸோ ஸ்கூலுக்கு போட்டில் போகிறாங்க ஜாலியில். நான்லாம் வந்து சைக்கிளில், அப்புறம் காரில், அப்புறம் பைக்கில் இப்படி தான் போயிருந்தேன் என் ஸ்கூலுக்கு. அப்புறம் ஒன்று சுற்றி வந்து வாட்டர் மட்டும்தான், பயங்கரமாக இருக்குது. நம்ம போட்டை வந்து பார்க் பண்ணுறாங்க. ஏய் நான் என்னைக்குடா பிடிச்சிருக்கேன், அப்படியே தான்டா நிற்பேன். இட்லி சட்னி எங்க? அது என்ன சட்னி? கிரவுண்ட் சட்னி. ஏய் சட்னி மேல இட்லி வச்சோம் யாரா? எனக்கு மேல படக்கூடாது. என்ன பண்ணனா இட்லி எடுத்து வச்சாச்சு, நான் மேல வச்சேன். எங்கடா இங்க வந்து சட்னியை காணோம். சட்னி பேர சொல்லலாம்னு வந்தா எனக்கு எது மேலேயும் எதுவுமே டச் ஆகக்கூடாது. ஏன் இப்படி? நான் ஒன்று பண்ணுவேன் தெரியுமா, வீட்டில் சாப்பிடும்போது கீழே ஃபோனு இல்லை சின்ன தட்டு வச்சிருவேன். தட்டு வச்சுட்டு இப்படியே தான் இருக்கும். இது நானும் என் டேடியும் ஃபாலோ பண்ணுவோம். இது ஃபோனை இப்போ கீழே வை கொஞ்சம். ஓகே, நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். இங்கே பின்னாடி இருக்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்ஸ் தான். நான் வந்து இங்கே ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருந்துச்சு, அது மேலே ஏறி நின்றுருக்கேன். 3 இட்லி சாப்பிட்டது எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்துருச்சு. அதனால் என்னோடய சூட்கேஸ்லேருந்து எல்லாமே நானே சிங்கிள் ஹேண்டடாக தூக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 700 மீட்டர்ஸ் வாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து வாக்கிங் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு 100 மீட்டர்னா கூட எனக்கு நடக்கவே முடியாது. நான் நடக்கவே மாட்டேன். பாருங்களேன், இதுக்கே மூச்சுவாங்க. ஸோ நான் வந்து 700 மீட்டர்ஸ் நடக்க முடியாது. பட் வேறு ஆட்டோ ஒரு ஏதோ 450. ஓகே சரி, 450நாலும் என்னால் நடக்க முடியாது. அதனால் ஆட்டோ அதெல்லாம் இல்லை, நடந்தான் போகணும் போல். சரி ஓகே, நடந்து போவோம். ஜிராஃபி. ஓகே, எனக்கு வந்து தெரியல, இல்லைன்னா ஜென்ரல் நாலேஜ் இல்லைன்றது. ஷாப்பு பயங்கர எஸ்தட்டிக்காக இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை 450 மீட்டர்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் 450 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி இருக்குது. செம வெயில் வேறு அடிக்குது. பொண்ணு வர கூட குறையாக கூப்பிட்டு விடுவோம். எல்லாம் போயிட்டானுங்க முன்னாடி. நான் வந்து இங்கே வந்து இந்த ட்ராலியை வேற இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்கேன். வந்துட்டோமா? இதானா? சூப்பர், ஒளி தெரிகிறது. ரெசார்ட்டில் ஒளி தெரிகிறது. இப்ப எனக்கு வந்துருச்சு. சைக்கோ, நீ ஒரு சைக்கோ.
இந்த சைடு ஏறி அந்த சைடு வந்துட போற. சரி இப்போ பாடுறா எப்படி அலேக்கா ஏறி மல்லேக்கா படிக்கிறது. மாசா சூப்பர். இன்னைக்கு ஈவினிங் வந்து இதான் என்னோட பெட்டு. ஆஹா நான் அந்தமான் போயிருந்தேன்ல, அங்கேயும் இந்த மாதிரி தான் ஒரு இது இருந்துச்சு. 6 மணிக்கு படுத்தேன், 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஆஹா அப்படியே நல்ல ரெசார்ட் போயிட்டாங்க. நான் வந்து வலது கால வச்சு வைக்க போகிறேன். கஷ்டமா? எந்த ட்ரிப்பு போனாலும் பாய்ஸ் ரூம் போனா நானே ஒரு பெரிய பாய் தான்டா. இந்த இருங்க ரூம் பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம், அதனால பாய்ஸ் ரூம் எடுத்துக்கோங்க. சரி ஓகே थैंक यू. ஓஹோ சரி ஓகே. வேணா ரெஸ்ட் ரூம் போய் பாரு எப்படி இருக்குன்னு. என்ன ஜர்க்கு குடிக்கிறீங்க? என்ன இருக்கு உள்ள? ஏய் ஜக்குசியா பாத்டப் இருக்கு. சூப்பர். ஏய் கன்ஃபார்ம் இது ஏன் ரூம்டா? பாய்ஸ் ஆகுது கேர்ள்ஸ் ஆகுது. இது என்னோட ரூம். பைரோஸ் ரூம்டா இது. நீ வாக்கிங் போயிட்டு ஹால்ல. ஆமா. இங்க ஜக்குசி இருக்கா? இங்க ஜக்குசி இல்ல, ஜக்குசி தான் இருக்கு. இது வந்து ஒரு ரூம். ஓகே எத்தனை ரூம்? பத்து ஃப்ரிட்ஜ். ஓ இது கிச்சனா? நான் சமைச்சு நீ சாப்பிடுறியா? இன்னைக்கு சாப்பிட போறேன். சரி நீங்க வீடியோ எடுங்க, நான் அப்படியே ஓடிடுறேன். நான் பெரிய ஷெஃப், இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சூப்பரா சமைக்கணும். ஸ்டோர் ரூம். நம்ம ஐஸ் பாய் சொல்லலாம். நான் இங்க அவ்வளோதான். மாடி இருக்கா? மேல பால்கனி மாடி ஃபுல்லா டபுள் தான். சூப்பர். வெரி குட் பாய்ஸ். ஓகே எத்தனை ரெஸ்ட்? தானே வேணும். சூப்பர். சின்னதா. ஓகே கியூட். இதே ரூம் தான் அங்கேயும் என்னால் முடியல. சரி கீழே ஜக்கூசி இருக்கிற ரூம் தான் வந்து ஏறும். ஓகே பார்க்கலாம் இருங்க, இன்னும் டிஸ்கஷன்லாம் பண்ணல. அப்படியெல்லாம் தூக்கி கொடுத்துட மாட்டோம். பர்த்டேகள். ஓஹோ எனக்கு தான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் பிரச்சனை பண்ணுறேன். 3 hours later. பார்த்த பூமியை பார்த்த மனுஷன் chilling at LP. செம்மையாக இருக்குது. நல்லா சில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் இங்கே ரெசார்ட்க்கு ரீச் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன நினச்சேன்னா ஒரு 1/2 hour நாப் எடுத்துகிட்டு பட்டாலில் ஏஞ்சி பிரியாணி செய்யலாம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 1/2 hour நாப்புன்றது வந்து 3 hours ஸ்லீப்பாக மாறிடுச்சு. கொஞ்சம் டயர்டில் வந்து நான் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். ஸோ தூங்கினதுனால எங்களால் பிரியாணியும் பண்ண முடியல. கடைசியில் பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணி தான் வாங்கினோம். மந்தி பிரியாணியும் ஓகே, நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்டு இந்த பிரியாணி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு அது பிடிக்காது. பட் ஸ்டில் ஓகே, எனக்கு இருந்த பசிக்கு நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி ஆகி இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகிறோம். அந்த தான் நான் வந்து பீச் வைப்பில் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஆழப்புழா பீச் அங்கே தான் போகிறோம். ஸோ நான் வந்து ஜாலியாக ரெடியாகி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்றதும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஸோ அதுக்கு வந்து என் அவுட்ஃபிட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். ஸோ பீச் வைப்பில் வந்து ஜாலியாக அப்படி ரெடி ஆகிட்டேன். நான் பீச்சுக்கு வந்து இன்னும் ஒரு 1 hour நான் கிளம்பிடுவேன் நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து சன்செட் ஆனதுக்கப்புறம் தான் போகலான் இருக்கும். அந்த நைட்டில் அந்த வைப் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ நீங்களும் வாங்க என் கூட பீச்சுக்கு போகலாம். Pose like a Zara model. Pose like a Zara model. Pose like a Zara model. ஒரு மனசு அதை உனக்கென கொடுப்பது சுகமே.
சூப்பர். ஓகே, இப்போ நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம். பீச்சுக்கு வந்து 2 ஷேர் ஆட்டோவில் போகிறோம், இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கோம். இரு நாங்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஷேர் ஆட்டோவில் மொத்த பேரும் ஏறிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது வந்து டெக்னிக்கலி இம்பாசிபிள் ஆகிட்டதுனால வந்து நாங்கள் இன்னொரு ஷேர் ஆட்டோவில் ஏறி 2 ஷேர் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனால் ஆல்ரெடி இருட்டிடுச்சு. பீச்சில் லைட் இருக்குமான்னு தெரியல. ஃப்ளாஷ் போட்டு நாங்கள் வந்து பீச் எப்படி இருக்குன்றதை காட்டுறோம். Finally we are into the beach. Alapura beach. டாப் ஆய் மாதிரி இருக்குண்ணா. I know right? இங்கேயும் வந்து நம்ம ஊர் மாதிரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே வந்து லைட்டாக ஏதாவது சாப்பிடுவோம். ஆமாம், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போய் சாப்பிடுவோமா? சிக்கன் வாங்க. சிக்கன் சாப்பிடுவோம். கடல் மாதாவை லைட்டாக தொட்டுட்டு வந்துடலாம். ஓகே, கடல் மாதா கிட்ட போயிட்டு வருவாங்க. இது என்ன? மம்மி சாரி மம்மி, ஸ்னெயில் ட்ரை பண்ற மம்மி. குட்டி பிரான் மாதிரி இருக்கு. எங்க அம்மா என்ன சிரிப்பாடி போறாங்கடா. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் 2 பைட் நல்லா இருக்கு, அப்புறம் ஒரு மாதிரியா இருக்கு. ஸ்னெயில் வேணும். സോസ് വേണം. നത്ത വേണ്ട. ചിക്കൻ വേറെ വേണം. അടിച്ചോ, നീ അടിച്ചോ. കോളിഫ്ലവർ, ഓണിയൻ அவங்க வாங்குவோம். நாங்கள் பயங்கரமாக வந்து ஃபுட்பால் விளாட்னோம். பேக் டு ஸ்கூல் மெமரிஸ் செம்மையாக இருந்துச்சு. அப்பா அந்த 2 பசங்க அதோ அங்கே குட்டியாக இருக்காங்களா, அந்த 2 பசங்க வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்துட்டு என்ன காட்டுறாங்க எப்பட்றா அவங்க மல்லு கிட்ஸ் வா. அந்த பசங்கிட்ட நம்ம வந்து இப்போ ஜாலியாக பீச்சில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுட்பால் விளாட்னேன். ஜாலியாக இருந்துச்சு. You say hi to me? Hi. In the video, okay? Hi, what's your name? Aju. Sorry, wait. Riju. Aju. Aju. His name is also Aju. Nice meeting you guys. You're playing so good. Okay, thank you so much. Okay? Yeah. ஸ்டைல் பண்ணுவீங்களா? Something, ஏதாவது football which you do some tactics, no? Juggling. Oh. Yeah? Thank you. How old are you? How old are you? What is your age? What is your age? 11. Okay. Thank you. Bye. Thank you. 11 வயசு பையங்க கூட நம்ம வந்து விளையாடி இருக்கோம். குழந்தை மாதிரி 20 வயசாகுது நமக்கு. ஜாலியாக இருந்துச்சு. நான் ஸ்கூலில் தான் லாஸ்ட்டாக ஃபுட்பால் விளையாடிருக்கேன். அதுவும் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி. அதுக்கு மேலே வந்து ஃபுட்பால் கிடையாது என் ஸ்கூலில். கேர்ள்ஸ்க்கு ஃபுட்பால் கிடையாது, த்ரோ பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து த்ரோ பாலில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆம்ஸ்டா. சரி, ஓகே வாங்க. வாட்டர் வேணான்னு நினைக்கிறேன். அப்பா ஃபுட்பால் விளையாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வாலிபால் விளையாடினாலும் ஜாலியாக இருந்திருக்கும். அபி கேரளா போயிட்டு கல்லு குடிக்கலாம். அது கல்லு கல்லு நோ குப்பியானோ குப்பி நோ. நம்ம வந்ததுக்குன்னா சும்மா ஜாலியாக என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. நான் அழகாக தானே இருக்கேன். ஸ்குவாட் அழகாக தானே இருக்கு. இதெல்லாம் போட்டுறாங்க. போடுவேன். சொல்லு, என்ன சொல்ல வரையும் அது சொல்லு. 2 மலையாள சேச்சி நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்ட் பண்ணிடலாம்னு பார்க்குறியா? ஓகேவா? எனக்கு ஓகே. ஓ, உனக்கு ஒன்று உனக்கு ஒன்று. இவனுக்கு லாவெண்டர், உனக்கு பிளாக். கேரளமானோ. அப்போ நானும் பார்க்குறேன்டா. யாருமே நல்லா இல்லைடா இங்கே. உனக்கு தமிழ் பசங்க கிடைப்பாங்க.
தமிழ் ஆமா எனக்கு தமிழ் பசங்க தான்ப்பா. எனக்கு தமிழ் போதும். நாளைக்கு வந்து உன்னை ஜீப்ல வச்சு கூட்டு போவேன் கட்டின பொண்டாட்டி அப்படின்னு பாடுறதுக்கு தமிழ் பையன் என் பொண்டாட்டி 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 அப்படின்னு பாடுறதுக்கு எனக்கு தமிழ் பையன் வேணும். நம்ம இதே சொல்லுவோம், எந்த ஸ்டேட் கேரளமானோ எந்த சீச்சு தப்பா பாடு. என்ன இருந்தாலும் தமிழ் பசங்க தமிழ் பொண்ணுங்க மாதிரி வராது. நாங்க மட்டும் எந்த ஒரு பசங்க, நீங்க தமிழ் பசங்க தான். ஆனா நீங்க இப்ப கேரளா பொண்ணு தானே வேணும் சொல்றீங்க. கேரளாவையும் தமிழ்நாடையும் இணைக்கிறோம். இணைக்கிறதுக்கு இங்க முதல்ல செட் ஆகணும். ஓப்பனா சொன்னா தமிழ் பொண்ணுங்க தான். தமிழ் பொண்ணுங்கடா, தமிழ்டா. தமிழ் பொண்ணுங்க தமிழ் கலாச்சாரத்துல இருந்தா அழகுன்னு சொல்ல வர. ஆமா, ஏன்னா நான் ஒரு தமிழ் பொண்ணு. ஆனா தமிழ் கலாச்சாரம் எங்கே இருக்கு? நீ இப்ப கான்ட்ரோவர்சில மாட்ட போறாய். ஓகே, நல்ல பொண்ணா இருந்தா லோகேஷ் மணிரத்னம்ன்ற இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்க. லோகேஷ் ஆன்ட்டி, லோகேஷோட மம்மி ஆன்ட்டி இங்க பாருங்க, இவனை என்னமா கேக்குறான் இவன். All good girls please kick on Ashton. எல்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை சொல்லிட்டு பிங்க் பண்ணுன்றாங்க. ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. ஏய் நான் மோட்டோ vloggerரா, மாமா vlogger இல்லடா. ஒரு நல்லினோ கிலோ நல்லினோ. Happy birthday to you. Oh, thank you. ஒரு ஹாய் சொல்லுங்க. Hi. Unexpected, thank you. Okay, welcome. Hey, இதேடா. So sweet. Yeah, surprise motherfucker. இது என்ன காலிஃப்ளவரா? இப்படி லோகேஷ் காலிஃப்ளவர் கேட்டாங்க. நீ சொன்னியா? சூப்பர். சேட்டாவை கரெக்ட் பண்ணிட்டோல. சேட்டாக்கு பொண்ணு இருந்தா பொண்ணையும் கரெக்ட் பண்றோம். சேட்டாக்கு பொண்ணு இல்ல. சரி, ஓகே. நானும் அப்படி இல்லை. நம்மளுக்கு சீக்கிரம் டைம் ஆகுது, எல்லாரும் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா முடியல, கண்ணெல்லாம் எரியுது. ஓகே கைஸ், நான் இதை சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து vlog முடிஞ்சா கண்டினியூ பண்றேன். பாய். அதாவது நண்பர்களே, 150 ரூபாய்க்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டோம். சீட் வந்து கார் சீட் மாதிரி இருக்கு. ஆட்டோவில் ஃபர்ஸ்ட் டைம் கார் சீட்டு நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக. போகிற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் மட்டும் போயிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து சாக்லேட் மில்க் ஷேக் வேணும், கண்டிப்பாக எனக்கு வேணும். அதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் நேராக ஸ்டேக்ஸ் போயிடுவோம். சாக்லேட் மில்க் ஷேக். தேங்க்யூ. ஆனால் நான் இப்போ கேலரி டெஃபிசிட்டில் இருக்கேனே, அடப்பாவி. பில்லு போகிறதுக்குள்ளே சொல்லணும் எல்லாத்தையும் அடுத்து. Next day. ஹலோ பைரோ ஸ்குவாட், குட் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எந்திரிச்சிட்டோம். டைம் வந்து 10:30 ஆகுது. எங்களுக்கு வந்து 3:30க்கு ட்ரெயின் இருக்குது. பட் அது வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஓட்டிட்டு அப்புறம் எங்கேயாவது எதாவது பிளான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் போயிட்டு ஆர்வமாக சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து நல்லா சூடாயிடுச்சு அந்த பாத்திரம். சரிங்களா, நல்ல சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றினா என்ன ஆகும், அதே தான் ஆச்சு. கிச்சன் ஃபுல்லாக வந்து புகை. நான் கூட பயந்துட்டு ஏதாவது வெடிச்சிருச்சோ அப்படின்ட்டு பார்த்தா கிச்சன் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக புகையாயிடுச்சு. அந்த டோரே நாங்கள் மூடி வச்சுட்டு கிச்சனே நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணல. இன்றைக்கி மார்னிங் தான் வந்து அந்த புகையெல்லாம் போச்சு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து மேகி, ஸ்க்ராம்பிள் எக்ஸ், அப்புறம் வந்து காஃபி வெளியிலேருந்து வாங்கிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சுட்டோம் சாப்பிட்றதுக்காக. ஸோ ஓகே, சாப்பிட்றதுக்காக தான் செய்வோம். சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு, இன்னும் நமக்கு டைம் இருக்குது ட்ரெயின் கேட்ச் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த மீன் டைமில் என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா, இந்த வீடிவி மூவியில் வந்துட்டு அந்த சர்ச் வரும் பார்த்தீங்களா, போக மாட்டோமா, அது தூரமா, அந்த சர்ச் ரொம்ப தூரம்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி வேறு எங்கேயாச்சும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ட்ரெயின் கேட்ச் பண்ணுவோம். நான் உங்களுக்கு அப்டேட்டிலே இருக்கேன். ஓகே கைஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், செக் அவுட் பண்ணிட்டோம். சுத்தமாக எனர்ஜியே இல்லை, பயங்கரமாக வெயில் அடிக்குது. சென்னை விட கேரளா ரொம்ப வெயில் அடிக்குது. நான் வந்து ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் செம்ம வெயில் அடிக்குது, எனர்ஜியே இல்லை. இப்போ வந்து நேராக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் போகணும். என்ன சொல்கிறேன், எப்பயுமே வந்து ஒரு ட்ரிப்பு வந்துட்டு நம்ம கடைசியில் அடித்து போட்ட மாதிரி டயர்டாகி போனால் தான் வந்து அது ஒரு ஃபுல்ஃபில்டான ட்ரிப், ஃபுல் ஃபன்னான ட்ரிப் அது. ஓகே, நான் வந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். குவார்டர் மந்தி பிரியாணி. இது என்ன? இது ஃப்ரைட் ரைஸ், அது வந்து பிரியாணி. இது பிரியாணி. இதான் நீ ஆர்டர் பண்ணா தரசரி. ஓகே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போதான் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்.
டெய்லி இருக்கா டெய்லி ட்ரெயின்லாம் இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து ஆலப்புழா டு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் டெய்லி 3:20. டைமிங் கரெக்டாக செட் ஆயிடுச்சுங்களா இல்லை நமக்கு. ஆலப்புழா கலைவர் ஆலப்புழா தமிழ உலகம் எல்லாம். பின்னாடி வந்து ஒரு ட்ரெயின் வருது. அதை நான் வந்து கேப்சர் பண்ண போகிற சிக்னலில் நிற்கிது. கிட்ட வருது. நான் வந்து சினிமாட்டிக்கில் எடுக்கலான்னு இருக்கேன். அது வருது பாருங்க. ஓகே, ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து ஜெயர்கா சென்னைக்கு கிளம்பிட்டோம். பாய்ஸ் ட்ரிப்புன்னு ஜாலியாக வந்தேன். ஆனால் பாப்பா என் பிளாட்ஃபார்மில் கூட படம் தூக்கிடுவானுங்க போல, அந்த மாதிரி இருக்கானுங்க. என்னால் முடியல. ட்ரெயினில் வந்து அப்படியே அவனில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு எனக்கு இப்போது. அது மட்டும் இல்லை, எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கிறாங்க, எவ்வளோ வேணால் வெயிட்டு தூக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. என்ன கிடச்சாலும் சாப்பிட்றாங்க. இப்படிலாம் தான் சுற்றிட்டு இருக்காங்க எல்லோரும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாக்கி தான் வந்து என் ட்ரிப்பு போச்சு. ஆனால் சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த பாய்ஸ் ட்ரிப்புக்கு வந்த இந்த பாய்ஸ் இவங்க வந்து எப்படி தான் இப்படிலாம் வந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏய் பாய்ஸ், எப்படிடா? நான் ஒருத்தி மட்டும்தான் இங்கே வந்து டயர்டாகி வந்து அப்படியே டெட் பாடி மாதிரி உட்காந்துருக்கேன். இவங்க எல்லாம் பிரிஸ்காக இருக்கானுங்க, ஜாலியாக இருக்கானுங்க. ஸோ திஸ் இஸ் த vlog. நான் இதோட vlog வந்து என் பண்ணுறேன். நான் நேராக இதுக்கப்புறம் சென்னை தான் போகிறேன். ஸோ see you all in next video. அண்ட் இந்த பர்த்டே வந்து எனக்கு சச் அ பிளாஸ்ட். அவ்வளோ சூப்பராக போச்சு. எல்லாருமே வந்து என் கூடவே இருந்தாங்க. மெயினாக வந்து நான் ரொம்ப ஹார்ட் பிரேக்கான விஷயத்தில் இருந்தபோது இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு மச் நீடடாக இருந்துச்சு. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.